தமிழ் மொழியில் இல்லாத வார்த்தைகள் ஐயா உலகத்தில். ஆனால் அந்நிய மோகத்தால் பந்தா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நம்மளுடைய தமிழ் மொழியை கூட சுருக்கமாக பேசி நம்மால் பேர் வாங்கிட்டு இருக்காயா. உதாரணமாக ஆங்கில மொழியில் சிட் டவுன் அப்படின்னு சொன்னால் என்னையா அர்த்தம்? உட்காருன்னு அர்த்தம். உட்காருன்னு சொல்லலாம், உட்காருன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஆளுக்க குந்துங்கிறாயா. குந்தா என்னையா வார்த்தை குந்துன்னு அகராதியில் எடுத்து அர்த்தம் பார்க்குறேன். குந்துக்கு அப்படி ஒரு அர்த்தமே இல்லை. அப்போதான் தெரிஞ்சது நம்ம அகராதி பிடிச்ச அந்நிய மொழியில் ஐயா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழன் என்ன செய்யறான்? எல்லா மொழிகளையும் படிக்கிறான் வளர்றான். சார், ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்ல ஆசைப்படுறேன். தமிழ் வழி கல்வின்னு சொல்லிட்டு லார்வாவாய் இருந்து கூட்டுப்புழுவாய் மாறி பட்டாம்பூச்சிகளாய் சிறகடியுங்கள் என்று நான் உங்களை சொல்கிறேன். நீங்கள் கூட்டுப்புழுக்களாய் அடைபட்டு கிடப்பேன் என்று சொல்கிறீர்கள். பட்டாம்பூச்சியா சிறகடிக்கணும்னா என்ன பண்ணணும்? தமிழை எல்லா மொழியும் படிக்கணும். தினசரி ஒரு தமிழனுடைய அந்த வாழ்க்கையில காலையில எழுந்திருச்சு இரவு தூங்க போற வரைக்கும் அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம அந்நிய மோகத்தால நம்மளுடைய உணர்வுகளை இழந்துகிட்டு இருக்கோம். எப்படின்னா, மார்னிங் எழுந்திருச்சு பெட் காஃபி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு சைக்கிளையோ பைக்கையோ ஃபோர்வீலர் எடுத்து டிராஃபிக் எல்லாம் கடந்து ஆஃபீஸுக்கு போய் ½ அன் அவர் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பின்ன லஞ்ச் எடுத்துட்டு ஈவினிங் டீ காஃபி குடிச்சிட்டு ரிட்டன் அதே போல் சைக்கிளையோ பைக்கையோ ஃபோர்வீலர் எடுத்து டிராஃபிக் எல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்து கீ எடுத்து டோரை திறந்து டின்னர் எடுத்துட்டு பெட்டுக்கு செல்கிற வலையிலே என்னுடைய தமிழனுடைய உதடுகளில் தமிழ் வருவதற்கு திணறுதையா. பாரதி சொன்னான்னு நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொன்னா தெரியுமா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும். இது பாரதி சொல்லவே இல்லை. பாரதி சொல்றான் அடுத்து, என்று ஓர் பேதை உரைத்தான் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவையும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னா இது எப்ப சாத்தியப்படும்? தமிழை எல்லா மொழியும் கற்றா சாத்தியப்படும். இன்னைக்கு இயல் இசை நாடகம்னு 3 மட்டும் இருந்த தமிழை கணினி தமிழ் விஞ்ஞான தமிழ்னு தமிழை வளர்த்திருக்கானே, இது வளர்ச்சி இல்லையா? இதை இழப்புன்னு சொல்ல முடியுமா? சார், சுதந்திர போராட்ட காலத்துல கொஞ்ச நாள் பாரதி கடையத்துல தலைமறைவா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மாத்த துணிக்கு கூட வழி இல்லாம இருந்தான் பாரதி. இப்ப அவன் தங்கியிருந்த வீட்டுக்காரரு ஒரு 4 துண்டும் 4 வேட்டியும் எடுத்து பாரதிக்கு கொடுத்தார். அதை போட்டுட்டு ஒரு நாள் வெளியில போகும்போது வழியில ஒரு பிச்சைக்காரனை பார்க்கிறார். பிச்சைக்காரனுக்கு ஆடை இல்லை. பாரதி என்ன பண்றான், துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வேட்டி அவுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு வரான். வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்காரர் சிரிக்கிறார். என்னையா பாரதி, போகும்போது நல்லா தானே போனேன், வரும்போது மேலே இருந்த துண்டு இடுப்புல வந்துருச்சே, என்ன விஷயம்னு பாரதி நடந்த விஷயத்த சொல்றார். நடந்த விஷயத்த சொன்ன வீட்டுக்கார் கேட்கிறாரு, நானே உனக்கு தானமா தானே கொடுத்தேன், தானமா வாங்கினதை நீ தானம் பண்ணிட்டு வந்திருக்கியே, என்னையா இதுன்னு. அப்போ பாரதி சொல்றான், எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்க இருக்கீங்க, அவனுக்கு கொடுக்கறதுக்கு யார் இருக்கான்னு கேட்டார். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுக்காரருடைய மனைவி இன்னும் 4 வேட்டியும் இன்னும் 4 துண்டும் கொண்டு வந்து பாரதிக்கு கொடுத்தாங்க. அப்போ பாரதி சொன்னா, பாத்தியாயா, அங்க நான் கொடுத்தேன், கடவுள் இங்கே எனக்கு கொடுக்கறதுக்கு வழி வச்சுட்டாரு, கொடுக்க கொடுக்கத்தான் உனக்கு சேரும், இறக்கிறக்கனதான் சுரக்கும்னு சொன்னாரு. அந்த பாரதியோட நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன? அப்புறம் சார், இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்குல்ல சார், தமிழ்நாட்டில் 100% மக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறாங்க. ஆங்கில புத்தாண்டு டிசம்பர் 31 12 மணிக்கு தொடங்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி தொடங்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி எந்த நேரத்தில் தொடங்கும்னு எத்தனை பேருக்கு சார் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. உதயாதி நாழிகை காலையில் கதிரவன் சூரியன் உதிக்கும் போது 6 மணிக்கு அந்த சித்திரை மாதம் பிறக்கும். ஐயா, நான் தமிழ் உணர்வுள்ளவங்கள சொல்ல வரலைங்கய்யா. ஐயா, அந்த டிசம்பர் 31ஆம் தேதி முழிச்சிருந்து 12 மணிக்கு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுற நாம ஏன் சித்திரை 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு தமிழ் புத்தாண்டை கொண்டாடக்கூடாது? இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறமாவது ஒவ்வொரு தமிழ் உணர்வுள்ள மனுஷனும் கண்டிப்பா சித்திரை 1ஆம் தேதி 5 மணிக்கு எந்திரிச்சு தமிழ் புத்தாண்டை தயவு செஞ்சு கொண்டாடுங்க. ஐயா, இந்த எல்கேஜி யூகேஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கய்யா. ஆமா. அதுக்கப்புறம் இந்த பாலா போன ப்ரீ கேஜின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஐயா, தமிழ அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கான், 5ல் விளையாதுதான் 50ல் விளையாதுன்னு சொல்லிட்டு.
இதுக்கு என்ன அர்த்தம்னா 5 வயசுல தான் ஒரு புள்ள விரலை வளைச்சு எழுதணுயா நோட்டு புத்தகத்துல. ஆனா இன்னைக்கு 2.5 வயசுலயே அந்த புள்ளைய கொண்டு போய் எழுதி எழுதி எழுதின்னு உயிர் எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை கொஞ்ச காலத்திலேயே விரல் வலிக்குதுன்னு சொல்லுது. உலக்கை எடுத்து இடிச்சு உமி எடுத்தவங்க கையிலெல்லாம் வலி வரல அந்த காலத்துல. இன்னைக்கு ஒத்த பேனா பிடிச்சி 10 நிமிஷம் எழுதுறதுக்குள்ளேயே கை வலி வந்துருது. எதனால? இந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜின்னு அந்நிய மோகத்துக்கு நம்ம அடிமையானதுனால வந்த விபரீதம் தானே இதெல்லாம். இந்த சபையிலே நான் ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். விது என்ற ஒரு இளைஞன் தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணைபுரம் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்தவன். +2ல அவன் 83% மார்க் எடுத்திருக்கான். 1023 மார்க். அவன் தமிழ் வழி கல்வியில் படிச்சிருக்கான். அவன் இன்ஜினியரிங் காலேஜ் போய் பிஇ போய் சேர்றான். குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில். அந்த இளைஞன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வருது. அவன் இறந்து போகிறான். தற்கொலை பண்ணி செத்து போகிறான். அவன் ஒரு கடிதம் எழுதி வைக்கிறான். ரொம்ப வருத்தத்தோடு எழுதி வைக்கிறான். இங்கு உயர்மொழி கல்வி அத்தனையும் ஆங்கிலத்தில் இருக்கு. நான் தமிழ் மீடியத்தில் படித்து வந்தேன். எனக்கு இங்கிலீஷ் புரியல, இங்கிலீஷில் என்னால் படிக்க முடியல, நான் அதனால் தற்கொலை பண்ணி போகிறேன். இனிமேலாவது உயர்மொழி கல்வியை தமிழில் செய்யுங்கன்னு சொல்கிறான். இந்த சபை மூலமாக நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு செய்து உயர்மொழி கல்வியை தமிழில் வையுங்கள் என்று. நானும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வியில் தான் படித்தேன். நான் இப்போ பிஃபார்ம் படிச்சிருக்கேன். பிஃபார்ம்லேயே எல்லா சப்ஜெக்டும் இங்கிலீஷில் தான் இருந்தது. ஒரு பையனுக்கு படிக்கணும்னா மொழி பிரச்சனை கிடையாது. ஆங்கிலமா தமிழாங்கன்னு அவன் பார்க்கக்கூடாது. அவனுக்கு படிக்கணுங்கிற ஒரு வெறியும் தன்னம்பிக்கையும் தான் இருக்கணுமே தவிர ஆங்கிலத்தில் இருந்தால் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி தற்கொலை பண்ணுறது கோழத்தனம். அப்புறம் மாவீரன் நெப்போலியன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மாவீரன் நெப்போலியன் பல சாம்ராஜ்யங்களை கட்டி ஆண்ட ஒரு மாவீரன். அவருக்கு ஒரு தீராத வயிறு வலி இருந்துச்சு. அப்போ படை தளபதி ஒரு நாள் சொல்றாரு, மன்னா நீங்க போர் முறையில எங்களெல்லாம் வழி நடத்தக்கூடியவர், திடீர்னு ஒரு நாள் வயிறு வலி வந்ததுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? உங்க துணை இல்லாம எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. மாவீரன் நெப்போலியன் சொல்றாரு, மருந்து சாப்பிட்றது இயற்கைக்கு புறம்பான விஷயம், நான் மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த மாவீரன் நெப்போலியன் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக பிறந்திருந்தால் அவர் இப்படி சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஏன்னா நாம சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே ஒவ்வொரு விஷயமும் இந்த நோய்க்கு இன்ன மருந்து, இந்த நோய்க்கு இன்ன மருந்துன்னு உணவையே தமிழாக்கி உலகிற்கு கொடுத்தவன் தமிழன். அன்னைக்கு அடுப்படியில் அல்லல் பட்டு வெறும் புகையால் பூ பூ பூன்னு குழலால ஊதி கஷ்டப்பட்டாங்களே அன்றைக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சமையல் கட்டைய நாம பெட்ரூம் அளவுக்கு அழகா வச்சிருக்கோமே சார். ஒரு சுவிட்சை தட்டுனா எல்லாம் வருது. இது வளர்ச்சி இல்லையா? பெண்களுக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை இது தந்திருக்கு. இதை இழப்புன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஐயா சமையலறை இன்னைக்கு வளர்ந்துருக்குதியா. அன்னைக்கு சமையலறை குப்பம் குளமா தான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு எந்த நோயும் கிடையாது சார். இன்னைக்கு சமையலறை நீட்டா இருக்கு. இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் சிக்கன் குனியால இருந்து தக்காளி குனியா வரைக்கும் வருது. இதுக்கு இவங்க வளர்ச்சி என்ன பதில் சொல்லுது சார்? ஐயா அன்னைக்கும் சிக்கன் குனியா உண்டு, அவர் சொல்ற தக்காளி குனியா உண்டு. என்ன வியாதினே தெரியாம ஆத்தா தூக்கிட்டு போயிட்டா, மாடு தூக்கிட்டு போயிட்டுன்னு சொல்லி செத்துட்டு போயிட்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு மருத்துவத்தை சொல்லி எல்லாருக்கும் மருந்து கொடுக்கிறோமே, இது வளர்ச்சி இல்லையா சார்? எல்லாருக்கும் பூண்டு தெரியும் நினைக்கிறேன். பூண்டு சாப்பிட்டா இந்த நோய் வராது அந்த நோய் வராதுன்னு அந்த காலத்திலேயே நம்மால் சொல்லி வச்சிருக்கான். ஆனால் அப்போல்லாம் யாரும் அதை கண்டுக்காமல் விட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டனில் ஆராய்ச்சி பண்ணி பூண்டோட மகத்துவத்தை சொல்லியிருக்காங்க. இந்த பிபிக்கு சாப்பிட்ற மாத்திரை சாப்பிடும்போது அந்த மாத்திரையை சாப்பிட்டா அடுத்த 3வது நிமிஷம் அந்த எஃபெக்ட் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பூண்டு சாப்பிட்டா அடுத்த நொடியே அதே செயல்பாடு வருதுன்னு இப்போ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மால் எல்லாம் பூண்டை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். நான் தெரியாம தான் கேட்குறேன். தலப்பா கட்டின தமிழா சொன்னா நீங்களாம் கேட்க மாட்டீங்க, கோட்டை சூட்டு போட்ட வெள்ளைக்காரன் சொன்னாதான் கேட்பீங்களா? அப்புறம் மிகச்சிறந்த கிருமி நாசினி மஞ்சள், அடுத்து வேப்பலை. இந்த 2க்கும் அவ்வளவு மகத்துவம் அன்னைக்கே தமிழன் சொல்லி வச்சிருக்கான். ஆனா அப்பெல்லாம் அதை நம்ம கேட்கல, விட்டுட்டோம். அமெரிக்காக்காரன் பார்த்தான், மஞ்சள்லையும் வேப்பிலையும் இவ்வளோ பயன்பாடு இருக்குன்னு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். எடுத்துகிட்டு போய் அவன் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு காப்புரிமையும் வாங்கிட்டான். இதுக்கப்புறம் தான் ஆஹா நம்மக்கிட்ட இருந்த பெரிய சொத்தை இன்னைக்கு விட்டுட்டோமே, அவன் அன்னைக்கே கொத்திக்கிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மஞ்சளுக்கும் வேப்பிலைக்கும் காப்புரிமை வாங்குறதுக்கு அமெரிக்காக்காரன் பின்னாடி நாய் மாதிரி லோன்னு அலைகிறோமே.
ஐயா முதல் மரியாதை படம் பார்த்துருக்கீங்கல்ல, ஆ. அதுல ஒரு பாட்டு வரும் ஐயா. ம். காதலனுக்கும் காதலிக்கும் அழகான ஒரு பாட்டு. ஆ. காதலி காதலனை பார்த்து கேக்குறா, மல்லு வேட்டி கட்டி இருக்கு, அது மேல மஞ்ச என்ன ஒட்டி இருக்கு. அதுக்கு அவன் சொல்றான், முத்தழகி கட்டி பிடிச்சு முத்தங்கொடுத்த மஞ்ச வந்து ஒட்டிக்கிருச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஒட்டுறதுக்கு மஞ்சளும் இல்லை, ஒட்டிக்கிறதுக்கு வேட்டியும் இல்லை. இந்த பக்கம்லாம் கண்ட கிரீமை பூசிட்டு திரியிறாங்க, இந்த பக்கம்லாம் பேண்ட்டை மாட்டிட்டு திரியிறாங்க. ஐயா என்ன கிரீமை போட்டாலும் உங்க கலர் மாறாதுன்னு விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. ஆனாலும் நம்ம ஒரு கருப்பாய் அக்காங்கெல்லாம் வெள்ளைக்காரச்சி ஆகணும்னு கிரீமை பூசிட்டு திரியிறாங்களே, இது இந்த அந்நிய மோகத்தினால வந்த விளைவு தானங்கய்யா. ஐயா நான் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு ஒரு நல்ல தலைப்படுத்தி பேசுது, நிறைய நல்ல விஷயங்களை சொல்லும் அப்படின்னு பார்த்தா, என்னடா இந்த பொண்ணு சின்ன சின்ன மேட்ரை தானே சொல்லியிருக்கு, அதுவும் நமக்கு தெரிஞ்ச மேட்ரா சொல்லியிருக்கேன்னு நினச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் சந்தோஷம் என்பது சின்ன விஷயம் அல்ல. +2 மட்டுமே படிச்சுட்டு NGO-வா இருக்கக்கூடிய இளங்கோ என்ற ஒரு இளைஞன் இந்த மண்ணின் தெருக்கூத்து கலையை, நாடக கலையை, கரகாட்டத்தை, ஒயிலாட்டத்தை, மயிலாட்டத்தை, இந்த கிராம பாரம்பரிய கலைகளை மறக்காமல் நாடெங்கும் வளர்த்து அதில் எங்க பார்த்தாலும் நிகழ்ச்சி நடத்தி அதில் நாட்டில் மரம் வளர்ப்போம், இந்த நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு வேண்டும் என்று அரசுடைய நல்ல கொள்கைகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவு கலை நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கார். இவரை போன்றவர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கும் தெருக்கூத்து மறையாமல் இருக்கிறது, நாடகக்கலை மறையாமல் இருக்கிறது, இன்றைக்கும் கரகாட்டம், ஒயிலாட்டம் என்று இந்த மண்ணின் மனத்தை சொல்லக்கூடிய கலைகள் மறையாமல் இருக்கிறது. இந்த இளங்கோவை போன்றவர்களை மனதார பாராட்டுகிறோம்.